வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் நாயகரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே, உடைய சத்தியத்தை எங்களுக்கு பெற்று தாரும். எங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரே கண்களை திறந்து விடும். எம்மா ஒரு சீசனுடைய இருதயம் ஆண்டவரே நல்ல விசேஷத்தினால் கொழுந்து விட்டு பொங்கினது போல எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே இருக்கிற சஞ்சலங்கள், உலக பாரங்கள், நாளைய தினத்தை குறித்தான எல்லா சாத்தானுடைய காரியங்களும் எங்களை விட்டு விலகி உம்முடைய அன்பினால ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால, உம்முடைய ஆவியினால ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சகரியா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். பக்கம் 1094. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு யாருக்குமே தெரியாதவங்க யாரும் நம்ம இருக்க மாட்டோம். இந்த வசனத்தை நிறைய பேர் வாக்கு தத்தம் வசனமாக எடுத்து வைத்து கொண்டு, இப்போ இந்த வருஷம் இந்த வசனம் வருதுன்னு வைங்களேன், அப்போ இந்த வருஷம் வீடு கெட்டுற காரியம் முடிஞ்சிரும் போல. இங்கே கவனிங்க, முக்கியமானது சொல்ல போகிறேன். எழுதுகிறவங்க வேகமாக நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு வீடு கட்டுறது தடையாக இருக்குன்னா, அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும்னா, அப்போ இந்த வருஷம் இந்த வீடு கட்டுறது முடிஞ்சிரும் போல, கல்யாணம் முடிஞ்சிரும் போல, இல்லாட்டி நம்ம பிரச்சனை முடிஞ்சிரும் போல அப்படின்னு நினைக்காங்க. இது வாக்குத்தத்த வசனம் அல்ல, இது ஒரு தரிசனம். சகரியா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். 1வது வசனத்திலிருந்து 5 வரைக்கும் அந்த தரிசனமும், 5ல் இருந்து 10 வரைக்கும் செருபாபேலுடைய காரியத்தையும், 10ல் இருந்து 14 வரைக்கும் அதனுடைய அர்த்தத்தையும் இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. முதலாவது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. பைபிளில் உள்ளதை நீங்கள் யாருக்கு எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து அதை நம்ம படிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் இருக்குது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, அது ஆண்டவரை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்குரியது, அவங்களுக்கெல்லாம் உரியது. ஆனால் இது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவெனில், அப்போ இது நம்மளுக்கு கிடையாதானே, இது நமக்குரியது தான். நம்ம செருபாபேலா இருந்தால் இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கு சொந்தமாகும். முதலாவது செருபாபேல் என்றால் 5 ஆவிக்குரிய அர்த்தத்தையும், பலம்னா என்ன, பராக்கிரமம்னா என்னன்னு சொல்லிட்டு, 4வது ஆவினா என்னன்னு சொல்லி நம்ம நிதானமாக பார்க்க போகிறோம். ஆமாங்க, கவனமாக கவனிங்க. செருபாபேல் என்றால் முதல் ஆவிக்குரிய அர்த்தம், 70 ஆண்டு பாபிலோன் தேசத்தில் யூதர்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான் பாபிலோன் ராஜா. அங்கே எல்லாருடைய கண்களையும் பிடுங்கி மாவாட்ட வச்சுட்டான். யூத ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்களை பாபிலோன் ராஜா கண்களை பிடுங்கி மாவாட்ட வச்சுட்டான். அதில் கொஞ்சம் பேர் மீந்தி இருந்தாங்க. ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையிலையும் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு உணர்வு இருந்துச்சு. எங்கள் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலயம் கட்டி கொடுத்தார், அந்த ஆலயத்தை பிசாசு இடிச்சிட்டான் எங்களுடைய தப்புனால. ஒன்று நான் சாகிறதுக்குள்ள அந்த ஆலயம் கட்டுறதை பார்ப்பேன், இல்லாட்டி எனக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தா நான் அந்த ஆலயத்தை கட்டுவேன். அல்லேலூயா. நானும் நீங்களும் எதுனால கட்டப்பட்டிருக்கோம்? நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஒன்றும் இல்லை, கோடி இருக்கு. அல்லேலூயா.
இதுல கட்டப்பட்டிருக்கோமா, இல்லை இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஆண்டவருடைய காரியத்தை எதையாவது ஒன்றை நான் சுமக்க போறேன். தாவீது அழகா இந்த வார்த்தையை சொல்றான். நாம் சுமக்க வேண்டியதை நியாயமானபடி சுமக்காதே போனபடியினால் கர்த்தர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய காரியத்தை சுமக்கலைன்னா பிசாசு ரெடியா வச்சிருப்பான். இந்த உலகம் இல்லை பிள்ளைங்க எதிர்காலம் நாளைக்கு உண்டான காரியத்தை நம்ம மேலே போட்டு இரவும் பகலும் அதை நினச்சியே நம்ம வாழ்க்கை வீணாயிரும். 11 பேர் இஷ்டம் போல ஒருத்தன் இச்சையை சுமந்தான், ஒருத்தன் ஒவ்வொன்றை சுமந்தான். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் பாருங்க, ஆண்டவருடைய தரிசனத்தை மனசில் வச்சு இந்த தரிசனம் எப்படியாவது என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நிறைவேறும். அப்போ செருபாபேலுக்கு பிரச்சனை இல்லையா, ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. ஆனால் அவன் நினைவெல்லாம் எப்படியாவது ஆலயம் கட்டப்படணும், ஒன்று கட்டப்படுறதை நான் பார்க்கணும், இல்லாட்டி என் கையினால் அந்த ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டணும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று செயல்படலாம். கட்டப்பட்டவன் என்ற அர்த்தம், வேகமாக சொல்லுங்க, கட்டப்பட்டவன் என்று அர்த்தம். ரெண்டாவது செருபாபேல் என்றால் தலை கல்ல கையில் வைத்திருக்கிறவன் என்ற அர்த்தம். என்ன கல்? பைபிளில் கல்லுக்கு 3 அர்த்தம் வருது. ஆமாம், முதல் பைபிளில் ஒரு கல் வருது. இல்லையா? வீடெல்லாம் கட்டுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தனாரை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதை தொடங்குற அன்னைக்கு யாராவது ஜெபம் பண்ணியோ இல்லை இந்துக்களாக இருந்தால் அவங்க வச்சு ஒரு கல்லை என்ன செய்வாங்க, அதை வச்சுட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது ஒரு கல் பைபிளில் இருக்குது, 54:12, ஏசாயா 54:12 வாசிக்க வேண்டாம். அவர் உன் கல்லுகளை நீல ரத்தினங்கள் ஆக்கி. இது என்ன கல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த கிருபை என்கிற கல். கிருபை என்கிற கல், கிருபை வரம் என்கிற கல். மூணாவது வேதத்தில் ஒரு கல் வருது, 17, 1 சாமுவேல் 17 பாருங்க, அது கூழாங்கல். வேகமாக சொல்லுங்க, கூழாங்கல். அது தலைக்கல், இது மாணிக்கக்கல், இது இறந்துருக்காங்க. சில இடத்துல பெரிய பெரிய கற்களை வானத்திலிருந்து போட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், செயல்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல மட்டும் இந்த பெலிஸ்தியனுக்கு மட்டும் ஏன் கூழாங்கல்ல கரெக்டாக தெரிந்தெடுத்து ஆண்டவர் கொல்லணும்? யாராவது சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா 2000 ரூபா தர்றேன். பொய் இல்லை, பொய்லாம் இல்லை. ஆமாம், சொல்லலைன்னா அந்த ஆள் எனக்கு 2000 ரூபா தரணும். ஆனால் ஊழியத்துக்கு கொடுக்க எனக்கு தர வேண்டாம், ஊழியத்துக்கு கொடுக்க. எதுக்கு? ஆண்டவர் இந்த கூழாங்கல்ல தெரிந்தெடுக்கணும். அல்லேலூயா. பெலிஸ்திய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வெண்கலத்தால் மூடப்பட்டிருந்தான். அவனை எந்த அருவா கத்திய வச்சு ஒன்றுமே அவனை என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. பெலிஸ்தியருக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்னென்னா, நாங்கள் பெலிஸ்தியர் அப்படிங்கிறதுக்கு அந்த நெத்திக்கு முன்னாடி ஒரு சின்ன கோழிக்கா சைஸில் அவங்க ஒரு ரவுண்டு பண்ணியிருப்பாங்க. ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்கங்க. நீ சவுல் பட்டயம், இராணுவ வீரர்கள் எதை வச்சுமே நீங்கள் அவனை என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது தாவீது. ஆனால் நீ பயப்படாத, அவனை விட சர்வ வியாபி, சர்வ ஞானி, அல்லேலூயா, ஞானத்தின் ஊற்று நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், நீ போய் ஆற்றங்கரையில் இருக்கிற கூழாங்கல்ல போய் நீ என்ன செஞ்சுக்கோ. ஆண்டவருக்கு நம்ம லைஃப்பில் உள்ள பெரிய பெரிய பிரச்சனையை முடிப்பதற்கு நானும் நீங்களும் இப்படி வாங்கி நினைப்போம். மோகன் சேனை நம்ம வீட்டுக்கு வந்தால் இந்த இவருக்கு ஜெபிச்சாருன்னா எப்படியாவது சரியாயிரும் நினைப்போம். இல்லையா? ஏசப்பா பிளான் என்ன தெரியுமா இருக்கும்? இந்த சின்ன பிள்ளை ஜெபிச்சாலே சோலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா? ஆமாம், நான் பெரிய பாறையாக இருக்கேன் அப்படின்னா உங்களையும் என்னையும் வச்சு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்கள், பெரிய பாறைன்னு சொன்னால் வேகமாக சொல்லுங்கள், எனக்கு நிறைய சொல்லணும்.
நான் பாருன்னு சொன்னேன், உங்களை வச்சு என்னை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, நான் வந்து பெரிய பெரிய ஊசியான கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை வச்சு என்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? நான் குத்திடுவேன், நான் கிழிச்சிருவேன், நான் வரட்டும் அவன் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு இந்த ஆளுக்கெல்லாம் ஒப்பேறாது. இல்லையா? இந்த ஆளுக்கெல்லாம் ஒன்றுமே ஒப்பேறாது. ஆண்டவருக்கு தேவை அந்த பெரிய பாறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாறை பல வெள்ளத்துக்குள்ள சிக்கணும். வேகமாக சொல்லுங்க, அந்த பாறை. இன்னும் சொல்ல மாட்டேங்கிங்க. நாங்கள் இப்பவுமே வெள்ளத்துக்குள்ள தானே இருக்கோம்னு இன்னும் காணாது. இன்னும் ஊசியாக இருக்குல்ல, அதுதான் உருட்டி விடுறாரு ஆண்டவர். புரியுதா? புரிஞ்சுட்டுன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. இப்போ இந்த பாறை, பெரிய பெரிய பாறையை வச்சு கோலியாத்த கொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்போ அதனால கொல்லணும், இந்த கல்லை வச்சு தான் ஆண்டவர் கொல்ல போறாரு. இப்போ இந்த பாறை இந்த தண்ணிக்குள்ள அடிச்சு 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 என்னங்க இப்படி பாக்கீங்க? இப்படி உருண்டு 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 பல வெள்ளத்தை அது பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். உடையுதா? உடைஞ்சிட்டோமோ? இன்னும் உடைக்க வேண்டியிருக்கு. இது உடஞ்சி அது இப்படி இப்படி ஊசியாக இருக்கும் பாருங்க. அதுலேயும் தண்ணிக்குள்ளே அடிச்சு 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 வந்து கடைசியில் இம்மா துண்டு கூழாங்கல்லாம் ஒரு இடத்துல அமைதியாக படுத்திருக்கும் பார்த்தீங்களா? அல்லேலூயா. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் உருளவும் முடியாது, இன்னும் போகவும் முடியாது. இந்த மண்ணுக்குள்ளே நீ படுத்திருந்த பார்த்தியா, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கையில் அப்படி தூக்கிடுவார். இல்லையா? நம்ம பாறையாக இருக்கக்கூடாது, ஊசி கல்லாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பல வெள்ளங்களை பார்த்து கூழாங்கல்லாம் இருந்தால் கர்த்தருக்கு வேலை வரும். கர்த்தர் என்னை உங்களையும் கண்டிப்பாக கையில் எடுப்பார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நீங்க கொடுங்க சர்ச்சில் இந்த வீடுகள்லாம் பாருங்க, சில ஆள் பொய் சொல்லாம நேர் முழங்கால் நின்று பக்தியா வளர்ந்து வரும். சின்ன பிள்ளையிலிருந்தே பலர்கிட்ட நல்ல சாட்சி வாங்கி, ஒழுக்கமான நல்ல நல்ல ஜெபம் பண்ணுவான் காலையெல்லாம் எந்திரிச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த பையன் அந்த பிள்ளை வளர்ந்து வரும். கல்யாணம் முடிச்சோன்னா வீடு பிள்ளைங்கன்னு சொல்லி செட்டில் ஆயிரும். ஆனால் சர்ச்சில் அடங்காம இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கும். அது பாருங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் பைபிளை தூக்கிடும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? நம்ம மனநல ஃபுல்லாக எதில் இருக்குன்னா இதுதான் தேருன்னு நினைப்போம். அது ஆண்டவருடைய பிளான் கிடையாது. ஆண்டவர் கையில் எடுக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இந்த வெள்ளத்துக்குள்ள கடந்து வந்திருக்கணும். சொல்லுங்க, அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. பரிசுத்தம் தகுதியெல்லாம் இல்லைங்க. நான் உன்னை கையில் எடுக்கிறதுக்கு நீ சில பிரச்சனைகளை சந்திச்சே ஆயிருக்கணும். அல்லேலூயா. நீ சில பிரச்சனைக்குள்ள நடந்திருக்கணும். நீ சில வெள்ளங்களை பார்த்துருக்கணும். நீ பக்குவப்பட்டுருவ, உன்னை நான் கையில் தூக்கிடுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, செருபாபேல் என்றால் கல்லை கையில் வைத்திருக்கிறவன். மூன்றாவது செருபாபேல் என்றால் கிருபை மேல் கிருபை பெற்றவன். சிலர் கிருபை இருக்கும், அந்த கிருபையில வளர மாட்டாங்க. சிலருக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த கிருபையை நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள மாட்டாங்க. ஆனா இவன் அடிமையா இருந்தாலும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து
மகிழும்படி உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் திருப்தியாவோம் ஆண்டவரே. நம்ம எல்லாருக்கும் கிருபை இருக்குங்க. கிருபை இருக்க போய் தான் அந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். ஆனால் அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்க்கணும். வேகமாக சொல்லுங்க, அந்த கிருபையை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைக்குள்ளே போய் 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும்? வளர்க்கப்படணும். 4வது செருபாபேல் என்றால் எதை தொடங்குறானோ அதை முடிக்காம விடவே மாட்டான், முடிச்சுட்டு தான் விடுவான். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப குத்திட்டு இந்த செய்தியை தியானிக்கும் போது, நம்ம 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி நிறைய தொடங்குவோம். பார்த்துருக்கீங்களா? போய் சொல்ல மாட்டேன், ஊழியம் பண்ணுவேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அம்புட்டையும் தொடங்குவோம். 5ஆம் தேதி அம்புட்டையும் கருப்பு மை வச்சு அழிச்சிருவோம். 31 தொடங்குவோம், இல்லாட்டி வல்லமை ஜெப முகாம் போனால் தொடங்குவோம், இல்லாட்டி லெந்து டேஸுக்கு தொடங்குவோம். தொடங்குறது பிரச்சனையே இல்லை. ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் உயிரே போனாலும் ஆவிக்குரிய விஷயத்துல தொடங்கினதை முடிக்கணும். சொல்லுங்க, உயிரே போனாலும் அதை தான் மேல இருந்து ஆண்டவர் பார்ப்பார். அதான் லூக்கா 14 சொல்றாரு, நீ கொஞ்சம் நிதானிச்சுக்கோ, நீ ஏதாவது அர்ஜென்ட் பட்டு தொடங்கிட்டு முடிக்க முடியாம ஆயிராத, வெக்கப்பட்டுருவ அப்படிங்காரு. பிரசங்க புஸ்தகம் 5 சொல்றாரு, நீ தேவாலயத்துக்கு போகும்போது மனம் பதறி என்னத்தையாவது வாய் திறந்து என்ன செய்யாத, பேசாதங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்றாரு, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பதும் மனுஷனுக்கு கண். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்காங்க, 20 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்த அந்த தம்பி. 6 மாசம் ஊழியத்தில் இருப்பான், 6 மாசம் குடும்பத்தில் சண்டைன்னு வேலைக்கு போயிடுவான். இல்லையா? சில ஆள் பாருங்க, ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, 2வது குடும்பத்தை சண்டை வந்ததுனால போயிட்டாங்க. சண்டை வந்தாலும் ஜாக தான் செய்யணும், போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு நம்மளுக்கு உள்ளதுங்க. இது மனுஷன்ட்ட நம்ம பண்ணல, மனுஷன்ட்ட நம்ம பொறுத்தன பண்ணல, மனுஷன்ட்ட வாக்குமூலம் கொடுக்கல, மனுஷன்ட்ட உடன்படிக்கை நம்ம பண்ணல. தொடங்குனதை நம்ம முடிக்கணும். அல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீக்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீக்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவருடைய காரியத்துல எத்தனை காரியத்துல அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம. கொஞ்சம் யோசிச்சு, நான் குற்றப்படுத்தல, ஒரே ஒரு காரியம் எனக்கு இது தியானம் பண்ணமும் வந்துச்சு. அருள், சாப்பாடுல உட்கார்ற என்னைக்காவது முடிக்காம விடுறியா அப்படின்னு கேட்டாரு. அம்புடையும் முடிச்சுட்டு தானே விடுறோம். அல்லேலூயா. பாக்க கிறிஸ்மஸ்க்கு உங்களை அண்ணமாரு சேலை கண்ணாச்சலுக்கு போனா கூட்டமா இருக்குன்னு வந்துருவீங்களா? கொன்னுட்டாவது நீங்க 12 மணி நாள் நீங்க எல்லா மேட்சிங்லாம் எடுத்து தான் வருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்ம காரியத்தெல்லாம் தொடங்கினது எல்லாம் கரெக்டாக முடிச்சிடுறோம். இல்லையா? அவர் காரியம் மட்டும் எனக்கு உங்களுக்கு அசால்ட்டு. நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம், நாளைக்கு ஊழியம் பண்ணுவோம், கொஞ்சம் நாள் கழிச்சு ஊழியம் பண்ணுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு உபவாசம் பண்ணுவோம் அப்படின்னு. செருபாபேல் அப்படிப்பட்டவன் இல்லைங்க. அல்லேலூயா. நெகேமியா அப்படிப்பட்டவன் இல்லை. உன்னை தொடங்கினாங்கன்னா உயிரை கொடுத்துனாலும் 52 நாளைக்குள்ள நைட்டு பகலு தூங்காமனாலும் அதை முடிக்கணும். நானும் நீங்களும் சொல்லுங்க, அதை நானும் நீங்களும் சொல்லுங்க. சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீக்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பி,
மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. எவ்வளவு வெறி இருக்கும் பாருங்க நெகேமியாவுக்கு. தொடங்கிட்டான், அவனுக்கு பிரச்சனை வரலையா? சன்பல்லாத்து வர்றான், தோபியா வர்றான், எவனோ வர்றான். தூங்கலங்க, சாப்பிடல. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம தொடங்குனா எனக்கு உங்களுக்கு நிறைய போராட்டம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்கணும்னு நினைக்க ஒரு போராட்டம் வராது. ஜெபிக்கணும்னு நினைக்க அன்னைக்கு நெஞ்சு வலிக்கும், வயிறு வலிக்கும், என்னமா செய்யும். அல்லேலூயா. தூங்கணும், இப்போ கடைக்கு போகணும் கூட நினைங்க, ஒரு பிரச்சனை வராது. ஜெபத்துக்கு போகணும் அப்படின்னு மட்டும் நினைங்க, பிரச்சனை வந்துடும். செல்போன் அக்காட்ட தங்கச்சிட்ட பேசணும்னு நினைங்க, எல்லா செல்போனும் உடனே ரிங்கு போகும், நீங்கள் போயிடும். பைபிள் இன்னைக்கு சாயந்தரம் படிக்கணும்னு நினைங்க, ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. ஆனால் பிரச்சனை வரும். சொல்லுங்கள், பிரச்சனை வரும். நம்ம தொடங்குறதுல பிரச்சனை வரும். நானும் நீங்கள் தான் முழிச்சிருந்து பட்டயத்தை கையில் வச்சு அங்கங்கே வச்சு 52 நாளைக்குள்ள அதை என்ன செஞ்சு காட்டணும், முடிச்சு காட்டணும். 5வது செருபாபேல் என்றால் தூக்கு நூலை கையில் வைத்திருக்கிறவன். வேகமாக சொல்லுங்க, தூக்கு நூலை கையில் வைத்திருக்கிறவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவனுமே வேதத்தை நினைக்கவும் இல்லை, வேதத்தை நேசிக்கவும் இல்லை. அவன் சோறு வேணும், கஞ்சி வேணும்னு இருந்தான். ஆனால் அடிமையாக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தாலும் கையில் என்ன இருக்கும் பார்த்தீங்களா? தூக்கு நூல். சொல்லுங்க, கையில் வேதங்கிற தூக்கு நூல். வேதத்தை நீ சுமந்தால் சத்திய வேதம் உன்னை சுமக்கும். நமக்கு எந்த நிலை வந்தாலும் சரிதான், இந்த வேதமும் நம்மளும் பிரிஞ்சிடவே கூடாது. சொல்லுங்க, இந்த வேதமும் நம்மளும் பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதன்பை அருமையாக என்னை அழைத்து அன்பின் தூதராகச் செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எஞ்சி இருக்கிற இந்த காலம் எவ்வளவு பைபிளை படிக்க முடியுமோ நானும் நீங்களும் படிக்கணும். அல்லேலூயா. புரிய மாட்டேங்குது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஏசப்பா எழுதி கொடுத்த வேதத்தை நானும் நீங்களும் வாசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு கணக்குலாம் நானும் நீங்கள் வைக்கக்கூடாது. சொல்லுங்க, அதுக்கு நானும் நீங்களும் கணக்குலாம் அதுக்கு வைக்கவே கூடாது. உங்களுக்கு எந்தெந்த டயங்கள் கிடைக்குதோ இன்னும் 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 படிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களை ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேல் என்ற 5 அர்த்தம் வேகமாக சொல்லிருங்க. கட்டப்பட்டவன், 2வது கல்லை கையில் வைத்திருக்கிறவன், கிருபை மேல் கிருபை பெற்றவன், தொடங்கினதை முடிக்கக்கூடிய திராணி உள்ளவன், தூக்கு நூலை கை. இப்போ அடுத்து சொல்லிட்டு கீழே இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல. யாரை சொல்றார்?
பழைய ஏற்பாட்டில் 2 ஊழியக்காரங்களை பற்றி இதை சொல்கிறார். இதுக்கு உங்களுக்கு நல்ல அர்த்தம் வேணும்னா வெளிப்படுத்தல் 11ஆவது அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 16, மத்தேயு புஸ்தகம் 17, சகரியா 4, இந்த 4ஐயும் வீட்டில் போய் சேர்ந்து படிங்க. இந்த பலம்னா என்ன, பராக்கிரமம்னா என்னன்னு சொல்லி நன்கு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பலம் என்றால் மோசையை குறித்து ஆண்டவர் சொல்றார். யாரை குறித்து சொல்றாரு? மோசையை குறித்து. எகிப்தினுடைய மந்திரவாதிகள், பார்வோனுடைய ஊழியக்காரங்க, ஒரு ஆளும் மோசையை எதிர்த்து நிற்க முடியல. இந்த மோசையை ஆண்டவர் அப்படி பலம் உள்ளவனாய் ஊழியம் பண்ண வைத்தார். அல்லேலூயா. பராக்கிரமம்னா என்ன? ரதத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனால ஓட முடியும். தண்ணி ஊத்தினாலும் அக்கினியை கொண்டு வர முடியும். வானம் அடைக்கப்பட்டிருந்தாலும் மழை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். பலத்தில் ஒரு ஆள் ஊழியம் பண்ணாங்க, பராக்கிரமத்தில் ஒரு ஆள் ஊழியம் பண்ணாங்க. இந்த 2 பேருடைய ஊழியத்தில் 3 விதமான தோல்விகள் நடந்தது. ஒன்று, அது அழியாததா இல்லை, அழிஞ்சு போகக்கூடியதா இருந்துச்சு. அர்த்தம் புரியுதா சொல்றது? பவுல் 2 Corinthians 3 சொல்றாரு, ஒளிந்து போகிற அந்த ஊழியம் இவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால் அழியாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. மோசையை விட, எலியா எலிசாவை விட, ஏசாயாவை விட நீங்களும் நானும் தாங்க இன்னைக்கு பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே தூயா, பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மோசே நம்மள மாதிரி தப்பா செஞ்சான். அல்லேலூயா. ஒரே ஒரு தப்பு பண்ணினாங்க, ஜனம் படுத்தின பாடுக்கு கோவப்பட்டுட்டான். ஏசப்பா டக்குன்னு நீ எதுக்கு கோவப்பட்ட, நீ காணானுக்குள்ள செய்ய முடியாது. புரிஞ்சுட்டா புரியலையா? ஆனால் நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஏசப்பாவை 500 கூட தாண்டி தான் இருக்கும் நம்ம செய்கிற அக்கிரம அநியாயம். நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் என்னையும் உங்களையும் ஏசப்பா எப்படின்னு தெரியுமா பார்க்குறாரு? இதாங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்போ அந்த எலியாவின் தேவனே பாட்டு படிக்கிறத விட்டுட்டேன். நாங்கள் தான் ஏசப்பா பாக்கியவான்கள். நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த ஒன்றை நமக்கு அவர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பலத்தில் புரியுதாங்க? செய்தி புரியுதா? அவங்களுக்கு ஆண்டவர் 2வது ஒரு வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு மேல வாய்ப்பு மேல வாய்ப்பு மேல இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்ப கூட நீ வரலாம். இவ்வளவு தப்பு செஞ்சுட்டோம் நினைக்காத, இவ்வளவு பாவத்தில் விழுந்துட்டோம் நினைக்காத, இவ்வளவு பின்மாறிட்டோம் நினைக்காத மகனே மகளே. இப்பமும் உனக்கு வாசல் அடபடவே இல்லை, இப்பமும் திறந்தே தான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். பாவம். அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பாருங்க. எலியா தீர்க்கதரிசிதான், எலிசா தீர்க்கதான், அதெல்லாம் விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால நீ கழுவப்பட்ட நீங்களும் நானும் அவங்கள விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டோம். இல்லாட்டி எபிரேயர் அந்த வார்த்தையை போட்டிருக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா, நம்மை அல்லாமல், சொல்லுங்க, நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த ஒன்றை எனக்காக உங்களுக்காக கர்த்தர் முன்குறித்தார். பலத்திலையும் பராக்கிரமத்திலையும் ஊழியம் பண்ண
மோசே, எலியா, எலிசா நிலையானதா இல்லை, சொல்லுங்க, அழிஞ்சு போகக்கூடியதா இருந்தது. வேகமாக சொல்லுங்க, அழிஞ்சு போகக்கூடியதா இருந்தது. ரெண்டாவது, இவங்க ஊழியத்தில் நிறைய இதை தொடங்கினாங்க, ஆனால் அவங்க அதை முடிக்கலை. சொல்லுங்க, நிறைய இதை தொடங்கினாங்க. சொல்லுங்க, நிறைய இதை தொடங்கினாங்க, அதை அவங்க முடிக்கலை. மூணாவது, இந்த ஊழியத்தில் பைபிளில் ஒரு குறையை நம்ம பார்க்குறோம். என்ன குறைன்னு சொல்லி தெரியுமா? இந்த 2 தாத்தாமாரும் ஊழியம் பண்ணதில் வானத்திலிருந்து தீ வந்துட்டு. சொல்லுங்க, வானத்திலிருந்து. சொல்லுங்க, வானத்திலிருந்து தீ வந்துட்டு. வளரக்கா, நேற்று நீங்கள் 3 சட்னி வச்சு 4 இட்லி சாப்பிட்டீங்க. இல்லையா? இப்படி சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? அம்மா அருள் எங்கேயோ போயிட்டான், நான் கொத்தமல்லி சாப்பிட்டதெல்லாம் அப்படி தானே சொல்லுவீங்க. இப்படி வானத்திலிருந்து அக்கினி இறக்கியிருக்காங்க, மழையை வரவழைச்சிருக்காங்க. சரியா? வல்லமையான ஊழியர் தானே. 192 பேர்த்த 2 தாத்தா மறைஞ்சது கொண்டிருக்கான். எத்தனை பேர்? 192 பேர். இந்த எலியாவும் எலிசாவும் இருந்த இடத்துல ஏசப்பாவை வச்சுட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்க எலியாவும் எலிசாவும் இருந்த இடத்துல நம்ம ஏசப்பாவை வச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மொட்டை தலையான்னு ஏசப்பாட்ட வந்து இப்படி சொன்னா இப்படியா திரும்பி இருப்பாரு? இன்னும் புரியல. அல்லேலூயா. ஏசப்பா இப்போ நிறைய அக்காமாரு என்ன நினைக்காங்கன்னு சொல்லி தெரியுமா? நான் ஏசப்பா பிள்ளை, என்ன அவ ஏசிட்டால, அப்போ வயிறு வெடிச்சு ஆகணுமா? ஆரோக்கியபுரத்தில் ஒரு போதகர் இருந்தாருங்க, அவரை நான் சந்தித்தேன். 40 நாள் உபவாசம் அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன ஒருத்தன் ஏசிட்டான். சரி, ஏசுனா உடனே பக்கத்து சொன்னா, இவரை ஏதாவது ஏசிட்டா அவன் செத்து போயிடுவானா? இது பரிசுத்தாவியே கிடையாது. காது உள்ளவன் கேட்க கடவன். நம்மளை என்ன நாளும் கொடுமைப்படுத்தட்டும், கொடுமைப்படுத்தினவனு இயேசு அறியணும். சொல்லுங்க, நம்மளை எவ்வளவு நாளும் கொடுமைப்படுத்தட்டும், நம்மளை எவ்வளவு நாள் நிந்திக்கட்டும், சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்ட பரலோகத்தை அவனும் பெறணும். அதாங்க ஏசப்பா வழி. அல்லேலூயா. உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தே நையா, என்னை மன்னியும் தெய்வமே. ஸ்தேவானை கல்லை விட்டு எறிகிறாங்க. ஸ்தேவானை கல்லை விட்டு எறிகிறாங்க. அவன் வார்த்தை சொல்றான், ஆண்டவரே இவங்க செய்யறது இவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்கன்னு. அதுல தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் எழுப்ப முடிஞ்சது. அல்லேலூயா. எலியா எலிசா உங்க வல்லமையில ஒரு கேயாசியை கூட எழுப்ப முடியல. சொல்லுங்க, ஒரு கேயாசியை கூட. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கேயாசியை கூட நீங்க எழுப்ப முடியல. ஆனா ஒருத்தன் இவங்க செய்யறது இன்னார் என்று தெரியாம சொன்னான் பார்த்தியா, அவனுடைய மரணத்துல அப்போஸ்தலனாகிய பவுலையே நான் எழுப்பிட்டேன். புரிஞ்சிட்டா? நம்ம ஊழியம் கொல்லக்கூடிய ஊழியமா இருந்துடக்கூடாது. நம்ம வார்த்தை கொல்லக்கூடிய ஊழியமா இருந்துடக்கூடாது. எவரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசு. சொல்லுங்க, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சென்ற காலமெல்லாம் கர்த்தர் நடத்தி வந்த நன்மைகள் எத்தனை அதிகம். வரும் நாட்களிலும் வழி நடத்திடுவீர். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம ஊழியம், நம்ம
காரியம், யாரையும் கொன்றக்கூடாது. எவரையும் இயேசு ஏற்றுக்கொள்வார். சொல்லுங்க, எவரையும். நம்மள அப்படி அவர் பார்த்தாருன்னா நானும் நீங்க இந்த இடத்துல இருந்து உட்காரவே முடியாது. நான் ஏசப்பா மேல உள்ள கோபத்தில் 70 பாட்டை துண்டு துண்டா கிழிச்சு எரிஞ்சிருக்கேன். நீர்லாம் ஆண்டவர் ஆண்டவர் அப்படின்னு 70 பாட்டு எழுதியிருந்தேன். நான் நினைச்சது நடக்கணும்னு தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்படி என்ன அவர் நினைச்சிருந்தாருன்னா நான் இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. அல்லேலூயா. வாய்த்தன்னு சொல்லுங்க. எலியா எலிசா ஊழியத்தை நம்ம பண்ண வேண்டாம், நம்ம ஏசப்பா பண்ணின ஊழியத்தை பண்ணணும். சொல்லுங்க, ஏசப்பா ஊழியத்தை பண்ணணும். ஏசப்பா ஊழியத்துல தான் கூட்டம் கூட்டமா உள்ள வரும். எலியா எலிசா ஊழியத்துல திறமை வேணா வெளிப்படும். சொல்லுங்க, எலியா எலிசா ஊழியத்துல வாய் தரங்க, திறமை வேணா வெளிப்படும். நான் யாரும் தெரியுமா? நான் கர்த்தருடைய மனுஷனே, ஆனால் இது வேணா வெளிப்படும். ஆனா ஏசப்பா ஊழியத்துல சமரியா ஸ்திரீ ஒன்னும் சொல்லாம போய் ஊரையே கூட்டு வந்து உள்ள சேர்த்துட்டா. அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே. அதான் ஆண்டவர் 12 மத்தேயு 12 சொல்றாரு. அவங்க ஏசப்பாட்ட வந்து பேசும்போது சொல்றாங்க, நீர் எங்க யாக்கோபோட பெரிய ஆளா? நீர் எங்க மோசே கொடுத்த பிரமாணத்தை விட பெரிய ஆளா? நீர் எங்க முற்பிதாக்கள் எலியா எலிசா விட பெரிய ஆளா அப்படின்னு ஏசப்பா சொல்ற. ஆமா, தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்கிறேன். ஏசாயாவை விட இயேசு பெரியவர், எலியாவை விட இயேசு பெரியவர், எசேக்கியேலை விட இயேசு பெரியவர். அவருக்கு அவங்கெல்லாம் பிள்ளைகள் ஆகலைங்க. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிங்க, ஏசப்பாக்கு அவங்க பிள்ளைகளாகல, ஊழியக்காரங்களா தான் இருந்தாங்க. ஆனா நீங்களும் நானும் ஏசப்பாக்கு பிள்ளைகளாயிருக்கோம், சுகந்தரவாளியா இருக்கோம், சேஷ்ட புத்திரவாங்களா மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பைபிளை படிக்கும் போது ஏசப்பா காட்டின வழியில நானும் நீங்களும் பயணம் செய்யணும். சொல்லுங்க, ஒளிஞ்சு போற ஊழியம் மோசே எலியா எலிசா ஊழியம். தொடங்குனதை முடிக்க முடியாம போன ஊழியம் எலியா எலிசாவுடைய ஊழியம். மனுஷர்களை கொல்லக்கூடிய ஊழியம் எலியா எலிசாவுடைய ஊழியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியமோ, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ இதுதான் ஏசப்பா ஊழியம். எந்த ஊழியத்தை பண்ண போறீங்க? அதான் முடிக்கிறார். பலத்தினாலும் பண்ணாத, பராக்கிரமத்திலையும் பண்ணாத, என் ஆவியினால தொடங்கு, நீ எல்லாத்தையும் முடிச்சிருவ. சொல்லுங்க, என் ஆவியினால வாழு, என் ஆவியினால தொடங்கு. கண்டிப்பா நீ தொடங்குனத நீ நல்ல முறையில் முடிச்சிருவ. அதான் கலாத்தியருக்கு பவுல் சொல்றார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீர்களோ. பரிசுத்தாவின் 5 காரியத்தை வேகமா சொல்றேன், கவனமா கவனிங்க. முதல், ஒரு தேவ மனுஷன் தேவ மனுஷி பரிசுத்த ஆவியினால தொடப்படணும். வேகமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால தொடப்படணும். இப்ப நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினால தொடப்பட்டிருக்கோமா? பதில் யோசிச்சு சொல்லுங்க. தொடப்பட்டிருக்கோமா? தொடப்பட போய் தாங்க உள்ளேயாவது உட்கார்ந்துருக்கோம். டவுட் இருக்கா? பரிசுத்த ஆவி வந்துட்டா தொட்டுட்டா, தொட போய் தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தொடப்பட்ட அனுபவத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். பேதுருவை ஆண்டவர் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது தொட்டாரா? தொட்டார். இந்த தொட்ட அனுபவத்துல பேதுரு ஏசப்பாட்ட வந்தார். இவரை வச்சு யோவான் 21 வரைக்கும்
ஏதாவது நடந்துச்சா? வாய் திறந்து சொல்லுங்க. ஒண்ணுமே நடக்கல. தொடப்பட்டதை மட்டும் வச்சு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன், புரிஞ்சிடும். இந்த திங்கக்கிழமை மாலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஜேம்ஸ் அண்ணன் ஒரு புது ஹீரோ ஹோண்டா பிரேஸா கொடுக்குறாரு. இது உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காண்டி சொல்றேன். கொடுக்கல, நாங்களாம் ஒன்றும் கொடுக்க மாட்டோம். முறுக்கும் டீயும் இருக்கு, குடிச்சு போங்க. இல்லையா? ஒரு ஹீரோ ஹோண்டா கொடுக்காரு. நம்ம எல்லாரும் இந்த ஹீரோ ஹோண்டாவை வாங்கிட்டோம். இப்போ இந்த ஹீரோ ஹோண்டா எத்தனை நாளைக்கு ஓடும்? எங்க புது ஹீரோ ஹோண்டா இன்னைக்கு கொடுத்து அனுப்புறோங்க. இதுல கொஞ்சம் ஒரு 3/4 லிட்டரோ 1 லிட்டரோ பெட்ரோல் இருக்கும். இதை வச்சு எத்தனை நாளைக்கு இந்த ஹீரோ ஹோண்டாவை நீங்க ஓட்ட முடியும்? ஒரு 2 நாளோ 5 நாளோ நீங்க ஓட்டலாம். இப்போ இந்த ஹீரோ ஹோண்டா ஓடணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ புரிஞ்சுட்டா? இது அப்பப்போ அந்த பெட்ரோல் பல்க்குக்கு போய் பெட்ரோலால் அது நிரப்பப்படணும். அல்லேலூயா. நம்ம கதை எந்த கதைன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தாவியை பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டோம் பிரதர், கூடாரா பஸ்ஸீடா, அவ்வளோதான், முடிஞ்சது. வண்டி ஓட மாட்டுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. வண்டி வாங்கியாச்சு. சொல்லுங்க, வண்டி வாங்கியாச்சு. வண்டி எங்கேயுமே போக மாட்டுக்க. ஊழியத்துக்கு போக மாட்டுக்கு, கிராமத்துக்கு போக மாட்டுக்கு, ஆத்மாவை சந்திக்க போக மாட்டுக்கு. இது சொல்லுங்க, என்ன கணக்குன்னு சொல்லுங்க. பீத்துறது. பரிசுத்தாவி பெற்றீங்களா? பெற்றோம் பிரதர். வண்டி ஓடாது. பேதுருவே, உன் வண்டி எங்கேயுமே ஓடாது. உன் திட்டம், உன் தரிசனம், உன் வண்டி நல்லா ஓடணும்னா நீ ஒரு மேல் வீட்டு அறைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறணும். சொல்லுங்க, உன் வண்டி ஓடணும்னா, சொல்லுங்க, உன் தரிசனம் நிறைவேறணும்னா, உன்னை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா, சொல்லுங்க, உன்கிட்ட போற பிசாசு சாகணும்னா, நீ கீழேயே சுத்திக்கிட்டே இருந்தா வண்டி திருக்க ஒண்ணுமே ஓடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் தவழ்ந்து ஏறினது போல நீ கொஞ்சம் கொஞ்சமா ஜெபங்கிற மேல் வீட்டு அறைக்கு நீ வந்தால் மாத்திரமே உனக்கு அங்க வச்சுதான் நான் உன்னை ஃபுல் பண்ணுவேன். வருத்தமா இருக்கா செய்தி? பரிசுத்தாவி தொட்டதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டுட்டா, பேதுருவே நீ இப்ப நடந்து போ. 1 இல்ல, 10 ஆடு இல்ல, 3000 5000 சொல்லுங்க, 6ஆக பெருக்கெடுத்து ஓடணும். 6ஆக பெருக்கெடுத்து ஓடணும். 1000கள் உம்மண்ட திருப்பனும். 1000கள் உம்மண்ட திருப்பனும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, கண்களை மூடி, போதகரே, பற்றாத ஜீவ
நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே. ஸ்தேவானம் படிச்சு பாருங்க, 7ல் அந்த 2 இடத்துல அந்த வார்த்தை வருது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். இந்த செய்தி எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் பக்கம் திருப்ப முடியல. என்ன காரணம் தெரியுமா? நம்ம தொடப்பட்டிருக்கோம், மேல் வீட்டுக்கும் போல. அல்லேலூயா. புரிஞ்சிட்டுன்னு சொல்றவங்களை கை தூக்குங்க. நம்ம தொடப்பட்டிருக்கோம். பேதுருவ மாதி விழுந்து 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 நம்மளை காப்பாத்துறதே பெரிய பாடா இருக்கு. ஆனா என்னைக்கு எருசலேம் மேல் வீட்டறைக்கு போனானோ, என்னைக்கு கொஞ்ச நாள் காத்திருந்தானோ, இப்ப ஆண்டவர் ஃபுல் பண்ணி இப்ப அனுப்புனாரு பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஆளை திருப்ப முடியாத பேதுரு நடந்து போனா, பிரசங்கம் பண்ணுனா, இது உண்மையா இல்லையாங்க? சொல்லுங்க. நம்மளால முடியுங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாத சமரியா ஸ்திரீ ஊரை கூட்டு வந்தது உண்மைன்னா, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு நீங்கள் நானும் பட்டணங்களை திருப்புவதும் உண்மைதான். அல்லேலூயா. சொல்லுங்க, சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாக மாற வேண்டும், என் தேச எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்ல வேண்டும். ரீசன் என்ன தெரியுமா? நம்ம மேல் வீட்டு அறைக்கே நம்மளால போக முடியல. அல்லேலூயா. அங்க போய் கொஞ்ச நாள் காத்திருக்கவே முடியல. ஆனா நம்ம காத்திருந்துட்டோம்னா, யோனத்தானையும் ஆயுதங்காரையும் போல தவந்து தவந்து கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி 5 நிமிஷம் முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு 10 நிமிஷம் நீங்க நேர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்கன்னா, ஒரே நாள்ல 2 மணி நேரம் ஆக்காதீங்க. ஏசப்பா, இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஜெபம் 15 நிமிஷமா நிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாரம் விடுங்க. இதே வெறியோட நின்று பாருங்க, காத்திருந்து பாருங்க. கண்டிப்பா அற்பமான எண்ணெயும் உங்களையும் இயேசு நிரப்புவார், வெளியே விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேய்கள் எல்லாம் ஊக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. ஒரு பெண்ணுகிட்ட பேச பயப்பட்ட பேதுரு ராஜா முன்னாடி நின்று பேசுறான். மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. முடிவெடுங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நான் நிறைய விழுந்துட்டேன் ஆண்டவரே, உங்களை மறுதளிச்சிட்டேன் ஆண்டவரே, உங்களை என்னால் நிரூபிக்க முடியல, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் மேல் வீட்டு அறைக்கு வருவேன், கொஞ்ச நாள் அங்கே காத்திருப்பேன், என்னை நீங்கள் தொட்டுட்டீங்க, நான் இதில் திருப்திப்பட மாட்டேன், என்னை நீங்கள் நிரப்பணும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்னு ஃபஸ்ட்டு அனுபவத்தை தாவீது சொல்றான்.
மேய்ப்பரா இருந்தா கீழே சொல்றான். ஆனா கீழே பாருங்க, அடுத்த வசனம் மாறுது. என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்ச பிறகு அடுத்த வசனம் சொல்றத பாருங்க, இனி ஜீவன் உள்ள நாளெல்லாம். புரிஞ்சுட்டா? அதுல ரெண்டு அனுபவம் வருது. ஒன்று மேய்ப்பர், வேகமா சொல்லுங்க. மேய்ப்பர், நான் உங்களை மேய்ப்பரா வச்சிருக்கேன், அதனால நான் சில குழிக்குள்ள இறங்கியிருக்கலாம். ஆனா இப்போ என் பாத்திரம் நிரப்பப்பட்டதுனால என் மூச்சு போற வரைக்கும், சொல்லுங்க, என் மூச்சு போற வரைக்கும் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உங்க நன்மையும் உங்க கிருபையும் என்னை தொடரும். நான் உங்க வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மூணாவது பரிசுத்தாவின் அனுபவம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் நடத்தப்பட்டான். வேகமா சொல்லுங்க, தொடப்பட்டான். சொல்லுங்க, தொடப்பட்டான், நிரப்பப்பட்டான், நடத்தப்பட்டான். இந்த 5 பாயிண்ட் வேகமா சொல்றேன். 5க்குள்ளேயும் 5 பெரிய முத்தான ரகசியம் இருக்கு. பவுல் ஏசப்பாவால் தொடப்பட்டான், தாமதம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணினான். சொல்லுங்க, ஏசப்பாவால் தொடப்பட்டாலே நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும். நம்ம நிரப்பப்பட்டுட்டோம்னா கர்த்தர் நம்மளை கொண்டு எந்த விதமான அற்புதத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவார். சொல்லுங்க, இதுதான் அதெல்லாம் கிடையாது, இதுதான் அதுதான்லாம் கிடையாதுங்க. செய்வன செய்கிறவன் நோய் எதையும் செத்தவனே என்னையும் ஒன்று எழுப்பிடுவார். அல்லேலூயா. வாலிபன் ஐத்துகு தூக்கத்தால் விழுந்தான், வாலிபன் ஐத்துகு தூக்கத்தால் விழுந்தான், விழுந்தும் எழுந்தான், பவுலன்று ஜெபித்ததான் கூடாதது ஒன்றும் இல்லையே. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சொல்லுங்க, தொடப்பட்டா சுவிசேஷம் சொல்லலாம், நிரப்பப்பட்டா ஆண்டவருடைய எல்லா கிரியையும் என்னையும் வச்சு உங்களையும் வச்சு ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். நடத்தப்பட்டா பவுல கத்தர் நடத்துறார். பவுல கத்தர், நீங்க இருக்க வேண்டாம் எருசலேமுக்கு வா, நீ அங்க இருக்க வேண்டாம் மக்கதோனியாக்கு வா. அந்த ஆண்டவர் நடத்துறது மாதிரி போன பவுல் போன காடு மேடு சுடுகாடு அம்புட்டு இடத்துலையும் சபையை சாபிச்சிட்டான். சொல்லுங்க, தொடப்பட்டா சுவிசேஷம் சொல்லலாம். வேகமா சொல்லுங்க, நிரப்பப்பட்டா ஆண்டவருடைய எல்லா வரத்தையும் எனக்கு உங்களுக்கு தந்து நடத்தப்படலாம். நடத்தப்பட்டா நானும் நீங்க ஆண்டவருக்காண்டி இந்த பூமியில சபைகளை ஊழியங்களை ஸ்தாபிக்கலாம். அல்லேலூயா. 4வது ஆட்கொள்ளப்பட்டான் பவுல். அப்போஸ்தலர் 27, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும். ஆட்கொள்ளப்பட்ட பவுல் 277 பேரும் சாகணும். ஆனா ஆட்கொள்ளப்பட்ட பவுலால கப்பர் சேதம்தான் வந்ததை தவிர ஒருவனுக்குள்ளேயும் பிராண சேதம் வரவிடல. அல்லேலூயா. 5வது பவுல் பரிசுத்தாவில எந்த அனுபவத்தை பெற்றான்? பூமியில சரீரத்தில் இருக்கும் போதே மறுரூபமாக்கப்பட்டான். நம்ம பாட்டு தான் படிக்கணும், மறுரூபமாக்கிடும். சொல்லுங்க, நமக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம மரிச்ச பிற்பாடு ஏசப்பா எக்காலம் தொடிப்பார்ல, தொடிக்கும் போது நமக்கு ரெக்க வந்துடும், நம்ம அப்படி பயம். அது 2வது நடக்கக்கூடியது. அப்பனா எம்மாவூர் சீசர்கள் கதையை அழிச்சிருவோமா? வாய் திறந்து சொல்லுங்க, இது நமக்கு இல்லைன்னா எம்மாவூர் கதை சீசருடைய கதையை அழிச்சிருவோமா? அல்லேலூயா. மோசே சீனாய் மலையில போன போது அதை அழிச்சிடலாமா? வேகமா சொல்லுங்க. மத்தேயு புத்தகம் 17 சீசர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் மகிமை, அதை அழிச்சிடலாமா? நமக்கு இது தெரியாது. எனக்கே 45 வயசு வரைக்கும் இது தெரியாது. அல்லேலூயா. பூமியில இருக்கும் போதே நானும் நீங்களும் மறுரூபமாகலாம். அல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின்
மேகமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. ஒரே ஒரு சம்பவத்தை நடந்த அந்த ஊழியக்கார் என்கிட்ட சொன்னதை அப்படி உங்களுக்கு சொல்றேன். விக்டர் பி லாரன்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு நாங்கள் அவங்க கூட ஊழியத்துக்கு போயிருந்தோம். ட்ரெயினில் வரும்போது ஒரு 6 மணி நேரம் அண்ணன் எங்களோடு பேசிட்டு வந்தார். ஆமாம், அவர் 4 மாவடியில் அண்ணனை ஒரு டேட்டுக்கு புக் பண்ணியிருக்கிறாங்க 4 மாவடியில். ஆனால் அவர் அந்த புக் பண்ண டேட் கவனக்குறைவாக அதை கண்டுக்கிறாம அவர் வட மாநில ஊழியத்துக்கு வந்துட்டார். இல்லையா? இப்போ நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க, அது இன்னொரு அது வேற கதை. ஆமாம், அண்ணன் அந்த வடநாடு ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அன்னைக்கு காலையில் 4 மாவிலேருந்து ஃபோன் வருதான். ஆனால் காலையில் 10 மணிக்கு வந்துடுவீங்களான்னு சொல்லி இவருக்கு என்ன செய்யனே தெரியலையா. இல்லையா? அது என்ன செய்யனே தெரியல. இப்படி யோசிக்க பாருங்க. ஒரு சவுண்டு கிடைச்சான், உள்ளே போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. உள்ளே போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. நடந்த உண்மை ப்ரூஃபோட சொல்கிறேன், கதை நினச்சிடாதீங்க முருகன் வாழைப்பழத்தை தூக்கிட்டு போனான் அப்படின்ட்டு. இல்லையா? நடந்த ப்ரூஃபானதை சொல்கிறேன். ஜெபிக்க போயிருக்கிறார், ஆவியில் நிரம்ப ஆரம்பிச்சிருக்கிறார். வட மாநிலத்திலையும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார். 4 மாவடிக்கும் என்ன பேய் எது நிற்குன்னு பார்க்கீங்களா? நீங்கள் எப்படி பார்க்கல? 4 மாவடியிலையும் வந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். அப்போ அவங்க கேட்குறாங்கன்னா, இவருக்கு டவுட்டு வந்து, ஏன்னா வந்தீங்களே நான் பண்ண பிரசங்கத்தை சொல்லுங்க அப்படிங்காங்களாம். ஒன்றுன்னா அந்த நோட்ஸை காமிக்காங்களாம். இது என்ன? நமக்கு தக்காளி வாங்குறது தான் ஜெபம். இல்லையா? தக்காளி, கம்மல், மூக்குத்தி, அப்படி சைடு செவர் கட்டணும். ஏசப்பா எங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுங்க. சாராள் நவரஜம்மா பாட்டு எழுதும் போது அவங்க அந்நிய பாஷையில் நிரம்பும் போது தேவ தூதர்களை நம்ம வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களாங்க. இல்லையா? ஏத்துக்கிறாதீங்க. நீங்க உட்கார்ந்து இப்படி பார்க்கறத பார்த்தாலே நமக்கு அதில் விருப்பம்லாம் கிடையாது. சொல்லுங்க, நமக்கு அதிலலாம் விருப்பமே கிடையாது. சொல்லுங்க, நமக்கு கடன் பிரச்சனை அடையணும், ஏதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், ஏதாவது சுகம் கிடைக்கணும். இல்லையா? ஏதாவது நம்ம இப்போ நம்ம ஒன்று வந்திருக்கிறோம், அது வந்து நம்மளுக்கு நடக்கணும். இல்லையா? சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆகாகா பிரசன்னம் 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 என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் நமக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் நிரப்புறாராம். அந்த அறைக்குள்ள தேவ தூதர்கள் தரிசனத்தில் இல்லைங்க, நிஜ தேவ தூதர்கள் அறைக்குள்ள வந்து கிண்ணறம் வச்சு வாட்சி காமிச்சாங்களாம். நவரோஜி இதான் டியூன், அதை அப்படி ரெக்கார்டு பண்ணு. அல்லேலூயா. நீங்களும் நானும் அற்பமானவங்களா இருக்கலாம், ஆனா நீங்களும் நானும் விரும்புனா
இந்த இயேசு ஊழியருக்கு மட்டும் தரிசனமாகிற இயேசு இல்லை, ஊழியர் கூட மட்டும் பேசுகிற இயேசு இல்லை, எம்மாவூர் சீசர்களோடும் பேசுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எம்மாவூர் சீசர்களுடைய இருதயத்தையும் கொழுந்து விட்டு எரிய வைக்கிற இயேசு கிறிஸ்து. விழுந்து போன பேதுருவையும் எழுத்து நிறுத்தி சவால் விட்டு ஊழியத்தை நிறைவேற்ற வைக்கிற இயேசு கிறிஸ்து. கொலகார சவுலையும் கையில் எடுத்து செய்ய வேண்டியதை செய்ய வைக்கிற இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கண்களை மூடுங்க. செருபாபேலா மாறணும். யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. 5 நிமிஷம் வாய் தரங்க. நாங்கள் செருபாபேலா மாறணும் ஆண்டவரே. நாங்கள் எலியாவையும் பின்பற்றிடக்கூடாது, மோசேயும் பின்பற்றிடக்கூடாது. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரிச்சு கொண்டு உங்க முகத்தின் அறிவாகிய ஒளிய நாங்கள் வாங்கி இந்த உலகத்தில் நட்சத்திரத்தை போல ஆண்டவரே எங்க குடும்பங்கள் பிரகாசிக்கும் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க பிரகாசிப்பாங்க ஆண்டவரே. வாய் திறக்கங்க. எங்க கணவர் பிரகாசிப்பாங்க ஆண்டவரே. நாங்க பிரகாசிப்போம் ஆண்டவரே. ஏன்னா அவங்கள விட நாங்க தான் பாக்கியவான்கள் ஆண்டவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். பாட்டுக்கா உம்மை நம்புவேன் நான். பாடுங்க, தெரிஞ்சவங்க படிங்க. சத்தமா கையை தட்டி உம்மை நம்புவேன் நான். சொல்லுங்க. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். ஓ உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம், உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி வந்திருக்கிறது. ராணி சிஸ்டர் பேரன் திருமணம் காரியத்தில் வரதட்சணை பிரச்சனையால் திருமண காரியத்தில் பல தடைகள் வந்தன. போன வாரம் திங்கட்கிழமை ஜப கூட்டத்தில் அழுது ஜெபித்து விட்டு சென்றேன். ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டார். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, அவர் மௌனமாக இருக்கிறவரும் அல்ல, ஜெபித்த ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வாரமும் நாங்கள் அடுத்த வாரமும் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கணும். ஆண்டவரே, அநேக பிரச்சனையோடு கூட வந்தவர்களை என் கர்த்தர் நீர் பார்த்து விசாரித்து எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அடுத்த வாரத்தில் இதே போல அநேக சாட்சிகளை எழும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். 3 முறை எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம்.